இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா வரக்கூடிய பல பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இமேஜின் பண்ணி பாருங்க கைஸ். உங்களுடைய வாட்ஸ்அப், உங்களுடைய மெசேஜஸ், உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் சேஃபா இருக்குன்னு நினைச்சு உங்க மொபைலை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஹேக்கர் ஒரு 5 நிமிஷத்துல உங்க போனை ஹேக் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி ஹேக் பண்ணிட்டா உங்க மொபைல்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ஹேக்கரால பார்க்க முடியும். ஏன் உங்க பேங்க் அக்கௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணவும் முடியும். இது உண்மைங்க. ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கு உங்களுக்கும் இது நடக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது அண்ட் இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் எந்தெந்த மெத்தட்ல நம்ம மொபைலை ஹேக் பண்ணுவாங்கங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹேக்கர்ஸ் நினைச்சா ஒரு 5 மெத்தட்ல உங்களை ஹேக் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் வைஃபை ஹேக்கிங். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு காஃபி ஷாப்போ இல்லை ஒரு மாலோ இல்லைன்னா ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே கிடைக்கிற ஃப்ரீ ஒய்ஃபையை உடனே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ப்ராப்ளம் என்னன்னா பப்ளிக் ஒய்ஃபைல ஹேக்கர்ஸ் ஈஸியாக ஃபேக் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காஃபி ஷாப் போறீங்கன்னு வைங்க. அந்த காஃபி ஷாப்பில் ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும். ஹேக்கர் அதே பேரில் இன்னொரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி உங்களை அதை யூஸ் பண்ண வைப்பான். அது மூலியமா உங்களுடைய நெட்வொர்க் டிராஃபிக் எல்லாமே அந்த ஹேக்கர் கிட்ட போயிடும். இந்த மெத்தட் மூலியமா ஹேக்கர் உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸையும் வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவையும் எடுக்க முடியும். ஸோ இதுல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும்னா தேவையில்லாம ஃப்ரீ ஒய்ஃபை, பப்ளிக் ஒய்ஃபை எல்லாம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேரை கரெக்டா பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க எந்த ஒய்ஃபையை யூஸ் பண்றீங்க, அதை யாருக்கிட்ட இருந்து யூஸ் பண்றீங்கிறதுல தெளிவா இருங்க. இப்போ 2வது மெத்தடு, இது இன்னொரு பெரிய டேஞ்சர் கைஸ். அது என்னன்னா ஃபேக்கான ஆப்ஸ் தான். இந்த டாபிக்ல ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்க. பார்க்காதவங்களுக்கு நான் ஷார்ட்டா இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். சம்டைம்ஸ் நம்ம பிளே ஸ்டோருக்கு வெளியே இருந்து ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த மோட் ஆப்ஸ், கிராக்கட் ஆப்ஸ், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். பிகாஸ் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்ல மால்வேரை செட் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனேயே அந்த ஆப் உங்களுடைய மொபைல்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம உங்க கேமராவையும் மைக்ரோஃபோனையும் அவங்களால கேட்கவும் பார்க்கவும் முடியும். இது ரொம்ப வேர்ஸ்டான சினாரியோ கைஸ். ஏன்னா இந்த மால்வேர் உங்க போனோட பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களை ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதையுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அஃபிஷியலான ஸ்டோர்ஸ்ல இருந்து மட்டும் உங்களுடைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். இப்போ 3வது மெத்தட், இது இன்னொரு காமனான ஹேக்கிங் ட்ரிக் கைஸ். இதை பிஷிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கிளவரான ஒரு மெத்தடு. உதாரணத்துக்கு உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணலைன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆயிடும் அப்படின்னு. நீங்களும் பயந்து போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணிடுவீங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை கைஸ். அந்த லிங்க் உங்களை ஒரு வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு போகும். அந்த வெப்சைட் ஒரு ஃபேக்கான வெப்சைட். அங்க 2 விஷயம் நடக்கும். மேக்சிமம் கேசஸ்ல அங்க ஒரு லாகின் பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல உங்க பேங்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ண சொல்லும். நீங்க அந்த பேஜ்ல உங்க பேங்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ஹேக்கர் கிட்ட போகும். சில கேசஸ்ல, அது ரொம்ப ரேரா, உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே என்டர் பண்ணாமலே உங்க மொபைல்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஹேக்கர் கிட்ட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படியும் சில மெத்தட் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயமும் அங்க நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லிங்க் எல்லாம் நார்மல் மெசேஜில் தான் வரணும்னு அவசியம் இல்லை கைஸ். இது வாட்ஸ்அப்லயும் வரலாம், இல்லை நீங்க யூஸ் பண்ற மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து கூட வரலாம். அதாவது இந்த ஃபேக்கான ஆஃபரு, ஃபேக்கான டெலிவரி லிங்க்கு, அதுக்கப்புறம் ஃபேக்கான பேங்க் மெசேஜஸ்ன்னு சொல்லி இந்த லிங்க் வரும். இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணாம உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஸோ சிம்பிளான ரூல் என்னன்னா எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணக்கூடாது அண்ட் தேவையில்லாத யாருக்கும் உங்க ஓடிபியை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ 4வது மெத்தட் கைஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தடு. இதை நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இதுக்கு பேர் என்னன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் ஹேக். அதாவது சில மால் அப்புறம் இந்த ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி மூலமா உங்களோட மொபைலை நீங்க சார்ஜ் போட்டுக்கிறதுக்கான ஆப்ஷனா அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுல சில ஹேக்கர்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்ல டேட்டா டிரான்ஸ்ஃபரை செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதை ஜூஸ் ஜாக்கிங்னு சொல்லுவாங்க. உங்களோட மொபைலை அவங்க கொடுத்த அந்த ஒயர் மூலயமா நீங்க சார்ஜ் பண்ணும்போது உங்க மொபைல் சார்ஜ் ஏறிட்டு இருக்கிற அதே நேரத்துல உங்க மொபைல்ல இருக்கிற டேட்டா எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சேஃபான மெத்தட் என்னன்னா உங்களுடைய ஓன் சார்ஜரை யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஓன் பவர் பேங்கை யூஸ் பண்ணுங்க. தெரியாதவங்க கிட்ட இருந்து சார்ஜரையும் பவர் பேங்கையும் வாங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ 5வது மெத்தட் கைஸ். இந்த மெத்தடு 100ல 90 பேருக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய பேர் உங்களோட ஓன் லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க.
ஆனாலும் இன்னும் சில பேர் இந்த மெத்தட்னால பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் அப்ரோச். இந்த டைரக்ட் அப்ரோச்ல 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஃபோனில் அப்ரோச் பண்ணுறது, இன்னொன்று நேர்லேயே வந்து அப்ரோச் பண்ணுறது. இந்த ஃபோனில் அப்ரோச் பண்ணுறவங்க ஏதோ ஒரு உயர் அதிகாரியா, அதாவது ஒரு பேங்க் ஆஃபீஸராவோ இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸராவோ உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை அவங்க கேட்பாங்க. உங்கள் பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸையும் கேட்பாங்க. நீங்களும் ஏதோ பேங்க்ல இருந்து தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. அது மூலயமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆகும். இது மூலயமா அந்த லிங்க் மெத்தட்லேருந்து இது வரைக்கும் நான் அந்த சொன்ன எல்லா மெத்தடையுமே அவங்க யூஸ் பண்ண முடியும். இந்த டைரக்ட் அப்ரோச்சில் 2வது அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்லேயே வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது என்னுடைய ஃபோனை தொலைச்சிட்டேன், உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துட்றேன்னு கேட்பாங்க. நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஹெல்ப் பண்ணுறத நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு தெரியாத யாரோ மொபைல் கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டு விலகி நிற்காதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தவங்க கையில் உங்கள் மொபைல் இருக்கும்போது அதுலேருந்து அவங்க எந்த இன்ஃபர்மேஷனை வேணால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கும் நம்ம வந்தாச்சு கைஸ். ஹேக்கர்ஸ் நினச்சா உங்கள் மொபைலை 5 நிமிஷத்தில் ஹேக் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி அவேர்னஸ் உங்களுக்கு இருந்தால் உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் பாதுகாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் ஆனால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க கைஸ். மறக்காம பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.